பல வருடங்களுக்கு முன்பதாக இப்படி தான் ஒரு கூட்டத்தில் ஒரு சிறு பையன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு கண்ணு வலி. அப்போ இந்த மெட்ராஸ் செய்யணுவாங்க இல்லையா, கண் வலி வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் கண்ணை திறக்க முடியாமல் அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தபடினால அவன் முன்னாடி உட்காந்து பிரசங்கத்தை கேட்க முற்பட்டு கண்வெளியில் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அது ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. முன்வரிசையில் உட்கார்ந்துருந்தான். அப்படி தூக்கத்தின் நடுவில் திடீர்னு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ண பிரசங்கியார் பயங்கர எழுப்புதலோடு கூட பயங்கர ஒரு உரத்த சத்தத்தோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணும் பொழுது தூங்கிட்டு இருந்தவன் தூக்கம் கலைஞ்சி திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா 2 பேர் மேடையில் அந்தரங்கத்தில் நிற்கிறாங்க. அதான் அந்தரத்தில் நிற்கிறாங்க. தரையிலையும் இல்லை மேலே இல்லை, 2க்கு நடுவில் அவங்க குதிச்ச நேரத்தில் இவன் கண்ணு திறந்து பார்த்துருக்கிறான். அதனால அவங்க பார்த்தா எங்கடா ஏர்ல நிற்கிறாங்க, காத்துல நிற்கிறாங்க. அதில் ஒரு ஆள் அந்த பிரசங்கியார், அவர் ஆங்கிலத்தில் பேசுறாரு. இன்னொரு ஆள் அந்த சின்ன பையனோட அப்பா. இவர் இங்கிலீஷில் பேசுறது, அவர் தமிழில் மொழிபெயர்க்கிறார். இதை பார்த்த உடனே உனக்கு கண்ணு வலி அதெல்லாம் மறந்து ரொம்ப விழிப்பாக உட்காந்து என்னதான் நடக்குதுன்னு பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சோன்னே அந்த ஊழியக்காரர் பண்ண பிரசங்கம் அவனுடைய தகப்பனார் அதை மொழிபெயர்க்கிறது. ஏன்னா அன்னைக்கு தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்குது நம்ம அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு. அது வரைக்கும் அவர் இங்கிலீஷ் தெரிஞ்சதா வீட்டில் என்ன செய்யல, காட்டிக்கல. இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வந்தது, என்னன்னா நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளாகி இதே மாதிரி இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணணும், இதே மாதிரி இங்கிலீஷ்லேருந்து தமிழ் என்ன செய்யணும், மொழிபெயர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த 4வது படிக்கிற அந்த சின்ன பையனுடைய உள்ளத்துக்குள் விதையாக விழுந்தது. அந்த விதையை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த விதை அவனுக்குள்ள வளர ஆரம்பித்து அவனை ஊழியக்காரனாக உருவாக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்குது. அப்ப 4வது படிக்கிறப்ப இருதயத்துக்குள்ள அந்த விதை விதைக்கப்பட்டு அது முளைத்து இவ்வளவு பெரிய விருட்சமாக வளர முடியும் என்று சொன்னால் இங்கிருக்கிற சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்ப முடியும்.